அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு ADA 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் வேகல்டி. ஸோ ஒன் ஷாட் வீடியோஸ் இந்த மாதிரியான ஒரு சீரீஸை நம்ம கொண்டு போகலாம். வாரத்துக்கு ஒரு தடவையாச்சு ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட்லி ஒரே வீடியோவில் பார்க்குற மாதிரியான சில வீடியோஸை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதில் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வேதிக் பீரியட். நம்ம எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், இந்த வேதிக் பீரியட் இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒன் ஷாட்டில் ஒரே வீடியோவில் இதை ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே உங்களோட சஜஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் சில எக்ஸ்ட்ரா டாபிக்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸை கொண்டு வந்துடலாம். அண்ட் இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் சேனலில் டிஎன்பிசி அண்ட் ரயில்வேஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸும், அதே எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் சேனலில் எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ரிலேட்டடான இந்த அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஆஃப் ரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் இது நம்ம அஃபிஷியல் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், அதே வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சேனலாக இருக்கட்டும். ஸோ ADA 24/7 தமிழ்லையும் அஃபிஷியலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. ஸோ எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஸ்பீடாக கிடைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு வந்திருப்போம். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இதை சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வேதிக் பீரியட், வேத காலம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வேதிக் பீரியடோடைய இந்த இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அறிமுகம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த டைம் பீரியடை வேதிக் பீரியட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் எந்த டைம் லைன், எந்த காலத்தை வேத காலம்னு சொல்கிறாங்கன்னா, அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குங்க இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், அது அழிவுக்கு வந்ததுக்கப்புறம், ஸோ அவங்க வந்துட்டு வீழ்ந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐவிசியோடைய டிக்ளைனுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிற ஒரு பீரியட் தான் இந்த வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம், வேத காலம்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக டைம் சொல்லணும் அப்படின்னா 1500 பிசியிலேருந்து 600 பிசி வரைக்கும், கிமு 1500லேருந்து கிமு 600 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை தான் வேத காலம், வேதிக் பீரியட் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே ரெண்டு டைப்பாக நமக்கு பிரிக்கிறாங்க. அதாவது அந்த மொத்த டைம்லைனையுமே ரெண்டாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏர்லி வேதிக் பீரியட், இன்னொன்று வந்துட்டு லேட்டர் வேதிக் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முற்கால வேதகாலம், அதாவது முந்தைய வேதகாலம், பிற்கால பிந்தைய வேதகாலம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த மொத்தம் 1500லேருந்து 600 ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. அதில் இந்த முந்தைய வேதகாலம்னு சொல்கிற ஏர்லி வேதிக் பீரியட் பார்த்தீங்கன்னா 1500லேருந்து 1000 முன்பொது ஆண்டு வரைக்கும், ஸோ 1500 to 1000 பிசி வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஏர்லி வேதிக் பீரியட், முந்தைய வேதகாலம் அப்படின்னு இருக்கும். அதே லேட்டர் வேதிக் பீரியட், பிந்தைய வேதகாலம் அப்படின்றது 1000 பிசியிலேருந்து 600 பிசி வரைக்கும், 1000 முன்பொது ஆண்டுலேருந்து, அது கிமு 1000லேருந்து 600 வரைக்கும் இருக்கக்கூடியது பிந்தைய வேதகாலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு டைம் பீரியட்லையும் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். பாயிண்ட்ஸ் வந்துட்டு சொசைட்டியாக இருக்கட்டும், எப்படிலாம் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் இருக்கும், அதையும் நம்ம பார்ப்போம். பட் இதுதான் மேஜரான அந்த டைம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஆனால் இந்த வேதிக் டைம் பீரியட்ன்றது ஓவராலாக எந்த ஏஜை சேர்ந்தவங்க, இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடான கொஸ்டின் ஏரியா, இரும்பு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். வேத காலம் அப்படின்னாலே வேதிக் டைம் பீரியட்ன்றது அயன் ஏஜை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம், நமக்கு இரும்பு காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, சிந்து சமவெளி நாகரிகம், அது வந்துட்டு பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க, வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அயன் யூசேஜ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு, இரும்பு கண்டுபிடிச்சாச்சு, இரும்பு வந்துட்டு நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுவும் எப்போ வேதிக் பீரியட்ல, வேத காலத்தில். ஸோ அதனாலேயே இதை அயன் ஏஜை சேர்ந்தது அப்படின்னு நமக்கு சொல்லலாம், இரும்பு காலத்தை சேர்ந்தது. ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே, ஆனால் இதே இந்த வேதம், அந்த வேதிக் அப்படின்ற அந்த பேர் வருதுங்க இல்லையா, அந்த வேதா அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, அது எந்த சொல்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா சான்ஸ்கிரிட் தான். சமஸ்கிருதத்தில் வித் அப்படின்ற ஒரு வேர்ட்ல இருந்து, அந்த சொல்லில இருந்து தான் வேதா அப்படின்றது வந்ததா சொல்றாங்க. இல்லை வித் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன, பொருள் என்னன்னா நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். வித் அப்படின்னா வித்யான்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது சான்ஸ்கிரிட் தான், சமஸ்கிருத சொல் தான். வித் அப்படின்றது வந்து அறிவு அப்படின்னு அர்த்தம். ஸோ நாலேஜ் அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து தான் வேதம் அப்படின்னு, வேதம் அப்படின்ற சொல் வந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த வேதிக் பீரியட்ல இருந்த அந்த மனிதர்கள், ஸோ அவங்க எந்த செக்டை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்க தான் ஆரியர்கள்னு சொல்றாங்க. ஸோ ஆரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாமே செமி நொமேடிக் ட்ரைப்ஸ், பாஸ்டோரலிஸ்டாக இருந்தவங்க தான், அரை நாடோடி மேய்ப்பவர்கள். ஸோ அவங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்லலாம், மத்திய ஆசியா அல்லது ஈஸ்டர்ன் யூரோப்பு, கிழக்கு யூரோப்பு அந்த பகுதியில் நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து வந்து இந்தியாவுக்குள்ள வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ அந்த மக்கள் தான் வேதிக் பீரியட்ல இருந்த மக்கள், வேத காலத்தில் இருந்த மக்கள்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரியர்கள், ஆரியன்ஸ் தான் இந்த டைப் பீப்புள்னு சொல்லலாம். அண்ட் இவங்க வாழ்ந்த இடம் எது அப்படின்னா, ரீஜன், அந்த பகுதி பார்த்தோம்னா சப்த சிந்து அப்படின்ற பகுதியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இல்லை சப்த சிந்துன்றதுக்கு மீனிங் என்னன்னா 7 ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம், 7 ஆறுகள். இல்லை முக்கியமான இந்த ரிவர் என்ன, இந்த சிந்து, அதாவது சிந்து ரிவர்னு சொல்றோம் இல்லையா, சிந்து ஆறு, இண்டஸ் ரிவர் தான். சிந்து நதியை ஒட்டி அதோடைய ட்ரிபியூட்டரிஸ், துணையாறுகளையும் சேர்த்து இது எல்லாத்தையும் மொத்த பகுதியிலையும் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட், வடமேற்கு பகுதி இருக்குங்க இல்லையா, ஸோ இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நிறையாவே சொல்லலாம். ஸோ அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை தான்
ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வாழ்ந்த அந்த பகுதியை தான் சப்த சிந்து அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த 7 ஆறுகள் என்ன, அதோடைய நேம்ஸ் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பட் இது வந்து பேசிக்கான பாயிண்டாக தெரியும். அவங்களோட ரீஜன் அந்த இவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய அந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு இந்த வேதிக் டெக்ஸ்ட் வேத காலத்துல இருந்த அந்த எழுத்துக்கள் மூலியமா தான் கிடைக்குது. இந்த ரிக்வேதம்னு சொல்ற யஜுர்வேதம் இந்த மாதிரி நிறைய வேத எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சான்ஸ்கிரிட்ல சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடியதான். ஏன்னா இவங்க பயன்படுத்தின மொழியுமே சமஸ்கிருதம் தான். ஸோ இவங்களுடைய லாங்குவேஜ் அப்படின்றது ஸோ அந்த சான்ஸ்கிரிட்ல கிடைச்சிருக்கூடிய நிறைய வேதிக் டெக்ஸ்ட்ல இருந்து தான் இவங்களை பற்றி நிறைய டீடைல்ஸும் நமக்கு தெரியுது. ஸோ எல்லாம் பேசிக் இன்ட்ரடக்ஷன் பாயிண்ட்ஸ் தான், அறிமுகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்லைடில் இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. நிறைய கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் பார்க்கலாம், இனிமேலும் வரலாம். ஸோ அதனால் நல்லா படித்து வச்சுக்கிறணும். சப்த சிந்து அண்ட் தேர் ரிக்வேதிக் நேம்ஸ். அதாவது சப்த சிந்துன்ற ஆறுகள் இருக்குங்க இல்லையாப்பா, இந்த ஆறுகள் அதுதான் அவங்க வாழ்ந்த பகுதின்னு சொல்கிறோம். அந்த ஆறுகள் என்னன்றது பேசிக்காக சொல்லிடலாம். இண்டஸ் சிந்து நதி ஓடுறதோடைய ட்ரிபியூட்ரிஸ் துணையாறுகள் அப்படின்றத சேர்த்து இருக்கக்கூடிய மொத்தம் 7 ஆறுகள் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு தேதி வரை 6 ஆறுகள் தான் இருக்குது. ஒரு ஆறு வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு தேதிப்படி அந்த ஆறுகளுடைய பேரு நம்ம லெஃப்ட்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இன்னைக்கு இண்டஸ்ன்னு சொல்றோம், சிந்து நதின்னு சொல்றோம், சேனாப், ஜீலம், ராவி, பியாஸ், சட்லெஜ் இந்த மாதிரி 6 ஆறுகள் வந்துட்டு இண்டஸை சேர்த்து இருக்கு அப்படின்னா அதை ரிக்வேதிக் டைம் பீரியட்ல, அதாவது ரிக்வேத காலத்துல வேற வேற பேர்ல வந்துட்டு சொன்னாங்க. அப்போ இப்ப இருக்கக்கூடிய ஆரோடைய பேரும் ரிக்வேதத்துல அது என்ன பேர்ல சொன்னாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ மொத்தம் அந்த 7 ரிவர்ஸ் என்னென்னு சொல்லிடலாம். இண்டஸ், சிந்து, சேனாப், ஜீலம், ராவி, பியஸ் அண்ட் சட்லெஜ் அப்படின்ற இந்த 6 ஆறுகள். அது போக சரஸ்வதி அப்படின்ற ஒரு ரிவர் வந்துட்டு ரிக்வேத எழுத்துக்கள்ல சரஸ்வதின்ற ஒரு ஆறு இருந்ததா சொல்லியிருக்கிறாங்க. இந்த 6 ஆறுகள் இருக்கு, அதுக்கு போக சரஸ்வதின்ற ஒரு ஆறு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம தேடி பார்த்தோம்னா இந்த ஆறுகள் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது, இருக்கு, ஓடக்கூடியதை பார்க்குறோம். பட் சரஸ்வதின்ற ரிவர் வந்துட்டு இருந்ததுக்கான அடையாளம் வந்துட்டு இல்லை. ஸோ அப்போ அது அழிஞ்சிருக்கலாம், அது வந்து இப்போ ரிவரோடைய கோர்ஸ் மாறி இருக்கலாம், அதோடைய போக்கு வந்துட்டு மாறி போயிருக்கும். இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சினால, காலநிலை மாற்றத்தினால அது அப்படியே அழிஞ்சு போயிருக்கலாம், அந்த ரிவர் இல்லாமல் போயிருக்கலான்றது சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஜாகிரபர் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. பட் மொத்தம் 7 ஆறுகள் அப்போ இருந்துச்சு, அதை சுற்றி வாழ்ந்துருக்கிறாங்க. இல்லை இந்த ஒவ்வொரு ரிவருடைய ரிக்வேதிக் நேம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இண்டஸ் சிந்து நதியை தான் சிந்துன்ற பேர்லேயே சொல்கிறாங்க, அது பெரிய மாற்றம் இல்லை. பட் சேனாப், இப்போ நம்ம சேனாப்னு சொல்கிற ரிவரை அஸ்கினி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஜீலம் வந்துட்டு வித்தாஸ்தா அப்படின்னும், ராவி ரிவரை வந்துட்டு பருஷ்னி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரிப்பீட்டடாக நம்ம வந்துட்டு மற்றதை விட இந்த ராவியை நான் அடிக்கடி பார்த்த மாதிரி இருக்குது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில், வேற எக்ஸாம்ஸில் இதே கேள்வியை. ராவி ரிவரோடைய ரிக்வேதிக் நேம் என்ன, ரிக்வேத பேர் என்ன, ஏன்னா பருஷ்னின்னு எந்த ரிவரை வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாற்றி கூட கேட்பாங்க. ஸோ ராவியை தான் பருஷ்னின்னு சொல்கிறாங்க. பியாஸை வந்துட்டு விப்பாசா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்லெஜ் வந்துட்டு சத்துத்ரி அப்படின்னும், சரஸ்வதி வந்துட்டு நதி தர்ணா அப்படின்னு, இந்த மாதிரி 7 ரிவர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசென்ட் ரிவர்ஸை இந்த பேரில் ரிக்வேதிக் நேம்ஸ் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 7 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இதை தாண்டி இன்னும் நிறைய அதர் ரிவர்ஸும் இருந்துச்சு, மற்ற ஆறுகள் நதிகளும் இருந்துச்சு. அந்த ஆறுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கோம்தி அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய பேர்னா அது கோமால் அப்படின்னும், குர்ரம் அப்படின்றது குரூமு அப்படின்னும், காகாரா அப்படின்றது திருஷ்டவதி அப்படின்னும், கண்டக் சதநீரா, ஸ்வத் அப்படின்ற சுவஸ்து, காபுல் வந்துட்டு குபா அப்படின்ற இந்த பேர்கள்ல இருந்துச்சு. ஸோ இந்த அதர் ரிவர்ஸ்ன்றதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டர். நம்ம என்சிஆர்டி புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் சொன்னாலே அந்த சப்த சிந்து இந்த 7 ஆறுகள் வந்துட்டு மைண்டில் மனப்பாடம் பண்ணி ஆகணும், மைண்டில் ஏற்றி ஆகணும். இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சுக்கிட்டா கூட கொஞ்சம் ஓகேன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ், இதை தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ இந்த வேதிக் டெக்ஸ்ட் வேத நூல்கள்ல இருந்து தான், எழுத்துக்கள்ல இருந்து தான் இந்த நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. அந்த வேதிக் டெக்ஸ்ட் என்ன, அதை எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஓவரால் அந்த வேத நூல்களை 2ஆ வந்துட்டு பிரிக்கிறாங்கப்பா. அதாவது ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஸோ மொத்த வேத நூல்களையும் ஸ்ருதிகள், ஸ்ருதி, ஸ்மிருதி அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இல்லை இந்த ஸ்ருதி கீழே என்னென்ன வருது, ஸ்மிருதி கீழே என்னென்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்ருதிக்கு கீழே தான் இந்த 4 வேதங்களே வருது. ஸோ இந்த ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வ வேதான்னு சொல்றோம் இல்லையா, அந்த 4 வேதங்கள் 4 வேதாஸ், இந்த 4 வேதங்களுமே எதுக்குள்ள தான் வருது, ஸ்ருதிக்குள்ள தான் வருது. அது ஆரண்யகாஸ், உபநிஷதங்கள்னு ஒரு பிலாசபிக்கல் டெக்ஸ்டா இருக்கும். இந்த மாதிரியா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸ்ருதி அப்படின்றது கீழே வருது. அதே ஸ்மிருதிக்கு கீழே என்னென்ன வருதுன்னா, இந்த இதிகாசங்கள், புராணங்கள், சூத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதிகாசாஸ், புராணாஸ் அண்ட் சூத்ராஸ் வந்துட்டு வருதுன்னு சொல்லலாம். இதிகாசாஸ்க்கு எக்ஸாம்பிளுக்கு ராமாயணம், மகாபாரதம் சொல்லலாம். புராணங்களுக்கு சிவபுராணம், விஷ்ணு புராணம் இதுவாக இருக்கட்டும். சூத்ராஸ்க்கு வந்து தர்மசூத்ரா, மனுஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, இந்த மாதிரியான இந்த கேட்டகரி எல்லாமே ஸ்மிருதி அப்படின்ற கேட்டகரியில் வருது. ஸோ ஸ்ருதி அண்ட் ஸ்மிருதி அப்படின்னு இந்த 2 கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. இதில் ஸ்ருதியில் வரக்கூடிய இந்த வேதங்கள் என்னென்ன, அதுக்கு இல்லை இருக்கிற பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ருதிஸ்னா அதை ஒரு சின்ன டேர்மில் வந்துட்டு சொல்கிறாங்க,
வேதாஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஸ்ருதிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வேதங்கள் மொத்தமாக ஸ்ருதிகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப வேதங்கள் எல்லாமே சேர்ந்தது ஸ்ருதி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதான் இப்ப நம்ம பார்த்த மாதிரி 4 வேதாஸ் 4 வேதங்களா இருக்கட்டும், சம்ஹிதைகள், பிராமணா, உபனிஷத்ஸ், ஆரண்யகாஸ்னு இவங்க எல்லாருமே ஸ்ருதியில வர்றாங்க. ஏன் இதுவும் கூட முக்கியம் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் ஸ்ருதி அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸ்ருதிக்கு கீழே வர்றது என்ன, ஸ்மிருதி கீழே எது வர்றது என்ன அப்படின்னு நமக்கு கிளாசிஃபை பண்ண தெரியணும். இப்போ இப்படி கூட வச்சுக்கலாம், கீழேண்டவற்றுள் எது ஸ்மிருதிக்கு கீழ் வருகிறது அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஆப்ஷன்ல ஆரண்யகாஸ், உபனிஷத்ஸ், அதாவது வேதங்கள் அப்படின்னு 3 இருக்குது. ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ராமாயணம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ராமாயணம் தான் ஸ்மிருதிக்கு கீழே வருது. ஏன்னா இப்போ நம்ம முன்னாடி சொன்ன 3மே ஸ்ருதிக்கு கீழே வருதுன்னு. இந்த மாதிரி எதுக்கு கீழே எது வருதுன்றதுக்கு கொஞ்சம் முக்கியம், நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். இது பேசிக் பாயிண்ட். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 4 வேதாஸ் 4 வேதங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வேதா, ஸோ வேதங்கள்லேயே முதன்மையான வேதம், முதல் வேதம் தான் ரிக்வேதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிக்வேதம் ஏர்லியஸ்ட் ஆஃப் 4 வேதாஸ். இதுவே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஸோ மிக தொடக்கத்தில், அதாவது ஆரம்ப காலத்தில் வந்த அந்த வேதம் அப்படின்னா, அந்த 4 வேதத்தில் மொத்த வேதிக் டெஸ்ட்ல ரிக்வேதம் தான் ஃபர்ஸ்ட். அப்போ விச் இஸ் த ஏர்லியஸ்ட் வேதா அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா, இருக்கிறதுலே மிகவும் முதன்மையான வேதம் எது அப்படின்னா அது ரிக்வேதா அப்படின்னு சொல்லணும். இந்த ரிக்வேதத்தை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு நமக்கு கூட சொல்றாங்க. மனித குலத்தின் முதல் ஏற்பாடு அப்படின்னு கூட அழைக்கிறது இதுதான். இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. விச் வேதா இஸ் ரெஃபர்ட் அஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்டமெண்ட் ஆஃப் மேன்கைண்ட். ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ரிக்வேதம் அப்படின்றது தான். அண்ட் ரிக்வேதத்தில் கிட்டத்தட்ட 1028 கீர்த்தனைகள், ஸோ 1028 ஹிம்ஸும் 10,580 வேர்சஸும் இருக்குது. 10,580 வசனங்களும் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ ஒரு லாங்கஸ்ட் தான் சொல்ல போனோம்னா, இந்த 4 வேதங்கள்லேயே லாங்கஸ்ட் வேதம். அதையும் ஒரு பாயிண்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகவும் நீளமான வேதம் அப்படின்னாலும் இதுதான். ஏன்னா ஷார்டஸ்ட் வேதான்னு ஒன்று இருக்கும், மிகச்சிறியது அப்படின்னு இருக்கும். அது மாதிரி லாங்கஸ்ட் வேதா, லாங்கஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் எப்படினாலும் சொல்லலாம். மிக நீளமாக நிறைய விஷயங்கள் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு வேதம்னாலும் அது இந்த ரிக்வேதம் தான் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமான பாயிண்ட்ஸ். அண்ட் இந்த ரிக்வேதம்ன்றது எப்படி ஸ்டார்ட் ஆகும், இதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஸோ எந்த டேர்மில் அது ஸ்டார்ட் ஆகுது ரிக்வேதம்னா, அக்னி மேல புரோகிதம் அப்படின்ற இந்த ஒரு சொல்ல தான் இது ஸ்டார்ட்டே ஆகுதான். தொடங்குறது ரிக்வேதம் வந்து அக்னி மேல புரோகிதம் அப்படின்னு தொடங்குது. அந்த காயத்ரி மந்திரம் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த காயத்ரி மந்திரம் கூட ரிக்வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டதான். பட் அந்த காயத்ரி மந்திரம் ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் கம்போஸ் பண்ணது யாருன்னா விஸ்வமித்திரர். ஸோ விஸ்வமித்ரா அப்படின்றவர் தான் இதை இயற்றியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ரிக்வேதத்தில் ரொம்ப முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நமக்கு கொஸ்டின் ஏரியா வர்றது தான். ஸோ அதனால எல்லாத்தையுமே மறக்காம மைண்டில் ஏற்றிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்டான இன்னொரு வேதம் தான் யாஜூர் வேதா. ரிக்வேதத்துக்கு அடுத்து யாஜூர் வேதம் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த யஜுர் வேதம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ப்ரொசீஜர் அண்ட் ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டியூரிங் சாக்ரிஃபைஸ். இந்த யாகத்தின் போது, அந்த பலி கொடுக்கறதோ, இந்த யாகத்தின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை விதிகள், இதை பற்றி சொல்கிறது தான் இந்த யஜுர்வேதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த யஜுர்வேதத்தில் எத்தனை வேர்சஸ் இருக்குது அப்படின்னா 1875, 1875 வசனங்களும், அதை 40 அத்தியாயங்களா, ஸோ சாப்டர்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 40 அத்தியாயஸ் இருக்குது, 40 அத்தியாயங்களோட அதை பிரிச்சிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். பட் யஜுர்வேதத்திலேயே 2 டைப்பாக டெக்ஸ்ட்டை வந்து பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று வந்துட்டு சுக்லா யஜுர்வேதா, இன்னொன்று கிருஷ்ணா யஜுர்வேதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுக்லா யஜுர்வேதம் அப்படின்றது வெள்ளை, ஒயிட் யஜுர்வேதா அப்படின்னு கூட சொல்லலாம். கிருஷ்ண யஜுர்வேதம்ன்றது பிளாக், கருப்பு அப்படின்ற நமக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு 2 சின்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அடுத்தது சாமவேதா அப்படின்றது. ஸோ சாமவேதம் என்ன அப்படின்னா, இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் மெலடிஸ் அண்ட் வேதா ஆஃப் சான்ஸ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. மெல்லிசைனின் தொகுப்பாகவும் மந்திரங்களின் வேதமாக இருக்கிறது தான் இந்த சாமவேதா அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ அதில் 1549, ஸோ 1549 வேர்சஸ் அந்த வசனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ லாங்கஸ்ட் யாருன்னு பார்த்தோம் இல்லையா, ரிக்வேதம் தான் மிக நீளமானது. பட் அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் வேதானா, ஷார்ட்டஸ்ட் ஆஃப் 4 வேதாஸ், 4 வேதங்களே மிக சிறியதுன்னு பார்த்தோம்னா அது இந்த சாம வேதாவாக தான் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்டஸ்ட் ஆஃப் 4 வேதாஸ்ன்னு கேட்பாங்க. விச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் வேதா அப்படின்னு கேட்டாங்கன்னா சாமவேதா. ஸோ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஷார்ட்டஸ்ட் சாமா, எஸ்ன்னு வருது. ஸோ ஷார்ட்டஸ்ட்னா சாமவேதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் நம்ம மறக்காமல் இருக்கிறதுக்காக வச்சு சொல்ல வர்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்டாக இருக்குது. இது சாமவேதத்தை பற்றினது. அண்ட் லாஸ்ட், இந்த வேதங்களே லாஸ்ட்டு கடைசியாக இருக்கிறது தான் அதர்வ வேதம்ன்றது. ஸோ லாஸ்ட் ஆஃப் 4 வேதாஸ். அண்ட் இது எதை பற்றி சொல்லுதுன்னா, டெய்லி ரிச்சுவல்ஸ், தினசரி சடங்குகள். ஸோ எல்லாருமே எதெல்லாம் பண்ணணும், டெய்லி இந்த விஷயங்கள்லாம் பண்ணணுன்றதை பற்றி சொல்கிறது தான் அதர்வ வேதம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதர்வ வேதத்தில் அதை தாண்டி இந்த மேஜிக் அண்ட் தந்திராஸ், மந்திரங்கள் தந்திரத்தை பற்றி இருக்கிறதுமே இந்த அதர்வ வேதத்தில் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கொஸ்டின் ஏரியா தான். அந்த அடுத்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்டான இன்னொரு கொஸ்டின் ஏரியா.
ஆயுர்வேதம்னு சொல்கிறோம் இல்லையாப்பா. ஸோ நம்ம தமிழ் முறைப்படி தமிழ் மருத்துவத்தை வந்துட்டு சித்த மருத்துவம்னு சொல்லுவோம். ஸோ சித்தர்களுமே எதை பயன்படுத்துனாங்க? வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். அதே அந்த மூலிகைகள் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் ஷாஹித்ரீஸில் இருக்கக்கூடிய மூலிகைகளை கொஞ்சம் நார்த் இந்தியாவில் சான்ஸ்கிரிட் பேசக்கூடியவங்க அந்த காலத்தில் இந்த ஆரியர்கள் பயன்படுத்தினதை நமக்கு ஆயுர்வேதம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அதே தான் அந்த மூலிகைகள் பயன்படுத்துகிற விஷயங்கள் தான். பட் தமிழில் வந்துட்டு சித்த வேதம்னு சொல்கிறோம், சித்த மருத்துவம்னு சொல்கிறோம். அதே வந்துட்டு அங்கே ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்கிறோம். பட் அந்த ஆயுர்வேதத்தோடைய ஆரிஜின், இந்த ஆயுர்வேதம்ன்றதோடைய தொடக்கம் எங்கேருந்து இது உருவாகுதுன்னா அது அதர்வ வேதத்திலிருந்து தான் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியா. டேஷ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் ஆயுர்வேதா கேட்பாங்க. அதர்வ வேதம் அப்படின்றது தான் ஆயுர்வேதத்தினுடைய தொடக்கமாக இருக்குதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் அதர்வ வேதத்தில் சில ஃபிலாசபிக்கல் தாட்ஸும் இருக்க தான் செய்யுது. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா தத்துவங்களும் இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ வார் பிகின்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மென்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அது ரொம்ப உண்மைதானே. ஸோ அதர்வ வேதத்தில் தான் இந்த மனிதர்கள் மனதில் தான் முதல் போர் தொடங்குகிறது அப்படின்ற இந்த ஒரு ஃபிலாசபிக்கல் தத்துவத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ போர் அப்படின்னா அது ஆரம்பிக்கிறது வந்துட்டு எல்லாரும் அடிச்சுக்கிட்டு ரத்தம் சிந்தி எல்லாரும் இறந்து போகிறதப்போ போர் ஆரம்பிக்கல. முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு 2 பேருடைய மைண்டில் உருவாயிரும், அவனை வந்துட்டு நம்ம தோக்கடிக்கணும், அவனை வந்துட்டு சண்டை போடணும்னு. ஸோ அவங்க மனசில் உருவாகிறது தான் அந்த போரே அப்படின்னு அதர்வ வேதத்தில் அந்த ஃபிலாசபிக்கல் தாட் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே அதர்வ வேதத்தை பற்றினது. ஸோ பட் இந்த பேசிக்கான இந்த 4 வேதாஸ், 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வா அப்படின்ற இந்த 4 வேதங்களையும் நல்லா படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ அதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வருது. அது ரிக் வேதத்தில் தான் அதிகமாக கேட்பாங்க. இதுக்கு அடுத்து பாருங்களேன், ஸ்ருதிஸில் 4 வேதங்கள் வந்துச்சு. அதுக்கு அடுத்து என்ன இருந்துச்சு? சம்ஹிதைகள்னு இருந்துச்சு. இப்போ சம்ஹிதாஸ் அப்படின்றதோடைய லிட்டரல் மீனிங்கே, இதோடைய இந்த பொருளே என்ன அப்படின்னா புட் டுகெதர் அப்படின்றதான் அதோடைய மீனிங்காக இருக்கும். லிட்ரலி அதோடைய உண்மையான அந்த பொருளே பார்த்தோம்னா ஒன்றாக சேர், அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கிறது, கோர்த்து சேர்க்கிறது அப்படின்றதான் அதோடைய மீனிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம்ஹிதையோடைய மீனிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எதை குறிக்குதுன்னா இட் இஸ் த கம்பைலேஷன் ஆஃப் 4 வேதாஸ். இந்த 4 வேதங்கள் பார்த்தோம் இல்லையாப்பா, அந்த 4 வேதங்களையுமே ஒன்றா கோர்த்து ஒரு நூலாக உருவாக்கிற மாதிரி இருக்கிறது தான் சம்ஹிதைகள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அண்ட் இதில் யூஸ்வலாக மோஸ்ட்லி மந்த்ராஸ் அண்ட் பெனிடிக்ஷன், மந்திரங்களும் அந்த ஆசீர்வாதங்களை பற்றி இருக்கக்கூடியதான் சம்ஹிதைகள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது சம்ஹிதாஸை பற்றினது. ஆனால் அதே அடுத்தது பிராமணாஸ், இதுலேருந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா வந்திருக்கு. என்னன்னு சொல்கிறேன், பிராமணங்கள் அப்படின்றது. ஸோ இந்த பிராமணாஸ்னா என்ன? கமெண்ட்ரிஸ் ஆன் வேரியஸ் ஹிம்ஸ் ஆஃப் த வேதாஸ். இந்த வேதங்கள் 4 வேதங்கள் பார்த்தோம். அதில் ஒவ்வொரு வேதங்களும் இத்தனை ஹிம்ஸ் இருக்குது, இத்தனை வசனங்கள், கீர்த்தனைகள், இந்த மாதிரி என்னென்னமோ இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அது எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா வர்ணனைகள், அந்த கமெண்ட்ரிஸ், அது இந்த உரை எழுதுறது மாதிரின்னு கூட புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது திருக்குறள் எடுத்துக்கிட்டோம்னா திருக்குறளில் 1330 குறளில் நமக்கு ஒரு சில குறள் மட்டும்தான் இப்போ நம்ம வாசித்த உடனே புரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய குறள் வந்துட்டு அப்போ 2000 வருஷம் கிட்ட முன்னாடி இருந்த தமிழ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பியூர் தமிழாக இருந்திருக்கும். அதுவே நமக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குதுங்க இல்லையா. ஸோ அப்போது அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க, உரையாசிரியர்கள். ஸோ அதான் கமெண்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோன்னா சில சிறுகதைகளோட இல்லை கதைகளோட கூட சில பேர் எழுதியிருப்பாங்க, இதுதான் சொல்ல வராரு, இதுக்கு தான் மீனிங் அப்படின்னு. அதே மாதிரி இந்த வேதங்களுடைய மீனிங்கை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய கமெண்ட்ரிஸ் தான். ஸோ அந்த ஹிம்ஸில் கீர்த்தனைகளுடைய வர்ணனைகள் தான், அந்த கமெண்ட்ரிஸ் தான் பிராமணாஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 4 வேதங்களுக்கும் அப்போ பிராமணங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்குது. அதில் எந்த வேதத்துக்கு என்னென்ன பிராமணங்கள் இருக்குன்றது தான் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிக்வேதம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரிக்வேதத்துக்கு 2 பிராமணங்கள் வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று ஐத்திரேய பிராமணா, இன்னொன்று கௌஷிடாக்கி பிராமணா அப்படின்னு இந்த 2 இருக்குது. ஸோ ஐத்திரேய பிராமணம், கௌஷிடாக்கி பிராமணம்னு இது 2மே ரிக்வேதத்துக்கு சம்மந்தப்பட்டது, ரிக்வேதத்தை தொடர்புடையது. இது ரொம்ப முக்கியம். அதே யஜுர்வேதா அப்படின்றதுக்கு 2 பிராமணா, தைத்திரேய பிராமணா, அந்த சத்தபத்த பிராமணா அப்படின்னு இந்த 2 பிராமணங்களும் யஜுர்வேதத்தை தொடர்புடையது. அதே சாமவேதத்தோட ரிலேட்டடானது தாண்டிய மகா பிராமணா, ஜெய்மின்ய பிராமணா அப்படின்னு இந்த 2ம் நமக்கு சாமவேதத்தை தொடர்புடையதுன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதான் அதர்வ வேதா. பட் அதுக்கு ஒரே ஒரு பிராமணா தான். ஸோ ஒரே ஒரு பிராமணம் தான் கோபாலா பிராமணா அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் 7 பிராமணங்கள் வர்ற மாதிரி இருக்கும். மொத்தம் 8 வரணும். 4 வேதங்கள் இருக்குங்க, 4க்கு 2 அப்படின்னா 8 வரலாம். பட் இதில் அதர்வாக்கு மட்டும் ஒரே ஒரு பிராமணம், மற்ற 3க்குமே 2 இருந்தால 6 + 1 7 பிராமணங்கள் வரும். ஸோ நம்பர் ஆஃப் பிராமணாஸ்ன்னு கேட்டாலும் நமக்கு தெரியணும். மொத்தம் 7 பிராமணங்கள் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன யார் யாருக்கு வராங்கன்றது ரொம்ப முக்கியம். இதான்ப்பா பிராமணங்கள். ஓகே, ஸோ பிராமணாஸ். அதே உபநிடதங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு மீனிங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டு சிட் டவுன். உபநிடதம் அப்படின்னா உட்கார்ந்து கேளு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போது பெரியவங்க சொல்கிறது, மோஸ்ட்லி குருக்கள் சொல்கிற சில விஷயங்களை நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சு அதை வழி நடத்தி கொண்டு போகணுன்றது தான் நமக்கு இந்த உபநிஷத்துன்றது மீனிங்காக வர மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ உண்மையாகவே இந்த ஃபிலாசபிக்கல் தாட்ஸ் நிறைய தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடிய இந்த டெக்ஸ்ட் தான் இந்த வேதங்கள்லேயே வேத தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு டெக்ஸ்டாக தான் இந்த உபனிஷத்ஸ் இருக்கும்னு சொல்லலாம், உபநிடதங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த உபனிஷத்ஸை தான் வேதாந்தா அப்படின்னு கூட நமக்கு சொல்கிறாங்க. இந்த உபநிடதங்களை தான் வேதாந்தா அப்படின்னு அழைக்கப்படுகிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதே மாதிரி மொத்தம் எத்தனை உபனிஷத்ஸ் இருக்குது, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. மொத்தம் எத்தனை உபநிடதங்கள் இருக்குன்னா 108. ஸோ 108 108 உபநிடதங்கள் இருக்குன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியமான இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்துருக்கலாம், எல்லா இடத்துலையும் ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். நம்ம இந்தியாவுடைய நேஷனல் மோட்டோ, ஸோ நம்ம தேசிய பொன்மொழின்னு சொல்லக்கூடியது என்னது, சத்தியமேவ ஜெயதே. கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? சத்தியமேவ ஜெயதேனா அது சான்ஸ்கிரிட் தான், சமஸ்கிருதம் தான். ஆனால் அது தமிழில் மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாய்மையே வெல்லும். எல்லா கோர்ட்லையும் சரி, அதாவது அரசு சம்மந்தப்பட்ட அரசாங்கம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையுமே வாய்மையே வெல்லும். நம்ம தமிழ்நாடுடைய சிம்பிளில் கூட வாய்மையே வெல்லும்னு நம்மலாம் எழுதியிருக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அப்போ அதுக்கு மீனிங் அது எங்கேருந்து எடுத்தோம், தமிழில் வாய்மையே வெல்லும்னு சொல்கிறது அது ஹிந்தி ஆர் சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்கிறதோடைய அந்த மீனிங் தான் வருது. அது சத்தியமேவ ஜெயத்தேனா அப்போ தமிழ் வாய்மையே வெல்லும்னா என்ன, உண்மை தான் வெல்லும். நீங்கள் என்ன நடந்தாலும் கடைசியில் ஜெயிக்க போகிறது உண்மை தாங்க. ஸோ உண்மை தான் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும், பொய் வந்துட்டு தோற்று போகும் அப்படின்ற ஒரு மீனிங். அது ஒரு உன்னதமான ஒரு விஷயம் தான், நமக்குமே அது தெரியும் இல்லையா? ஸோ ஒரு கரெக்டு தான். அது சில டைம் வந்துட்டு ஃபீல் பண்ணலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் பார்த்துருக்கேனே, சில பேர் வந்துட்டு நிறைய தப்பு பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்காங்க, ஒன்றுமே பண்ணாதவங்களுக்குலாம் அவ்வளோ அடி வாங்குது அப்படின்னு. பட் மாறும், அதையும் நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு நம்ம உண்மையாக நல்லவங்களாக இருந்துட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக 100%லாம் எவனாலும் இருக்க முடியாது, ட்ரை பண்ணுவோம். பட் அந்த ஒரு உன்னதமான அந்த விஷயத்தை தான் சத்தியமேவ ஜெயதே அப்படின்றத சொல்லுது. அதை எங்கேருந்து எடுத்திருக்காங்க, இந்த நேஷனல் மோட்டோவை நம்ம இந்தியா யூஸ் பண்ணுறோன்னா அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்த உபனிஷத்தில் ஸ்பெசிஃபிக்காக இந்த 108 உபனிஷத்தில் முண்டக்கா உபநிஷதம் அப்படின்ற இந்த உபநிடத்திலிருந்து தான் இந்த சத்தியமேவ ஜெயதே, இந்த வாய்மையே வெல்லும் அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை எடுத்துருக்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா, அதனால தான் நான் கொஞ்சம் நேரமாக சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை தாண்டி ஆரண்யகங்கள்ன்றது இருக்குது. இந்த ஆரண்யகாஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபாரஸ்ட் புக்ஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம், அதாவது வனப்புத்தகங்கள் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்களாம். அது என்ன, எதை குறிக்குது அப்படின்னா கன்க்ளூடிங் பார்ட் ஆஃப் த பிராமணாஸ். இப்போ பிராமணங்கள் அப்படின்றது இந்த வேதங்களுடைய கமெண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம், இந்த வேதாஸோடைய அந்த வர்ணனைகளாக இருந்துச்சு, வேதங்களுடைய வர்ணனைகள்னு பார்த்தோம். ஆனால் அந்த பிராமணங்களுடைய இன்னொரு அங்கமாக இருக்கிறது தான் பிராமணங்களுக்கு கடைசியாக வரக்கூடிய கன்க்ளூடிங் பார்ட்டாக இறுதி பகுதியாக இருக்கிறது தான் நமக்கு ஆரண்யகாசன்னு சொல்கிறாங்க, ஆரண்யகங்கள்னு சொல்கிறாங்க. அது மொத்தம் எத்தனை ஆரண்யங்கள் இருக்குன்னா 7 ஆரண்யங்கள் இருக்கும். ஏன்னா மொத்தம் எத்தனை பிராமணங்கள் இருக்குன்னு பார்த்தோம், 7 பிராமணாஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? 7 பிராமணங்கள் இருக்குது, அதே மாதிரி 7 ஆரண்யங்கள் இருக்குது. ஸோ 7 ஆரண்யகாஸ் இருக்கும். ஸோ இதான் நமக்கு பேசிக் பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஆரண்யங்கள் அப்படின்றது. ஸோ இதோட நமக்கு ஸ்ருதிஸ் அப்படின்ற கேட்டகரி முடிஞ்சு, இதுக்கு அடுத்தது ஸ்மிருதி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்ருதியில் தான் இந்த பார்த்து எல்லாமே வந்துச்சு. ஸ்மிருதி வந்துட்டு பட் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஸ்லைடு தான், அதை பார்த்துடலாம். இப்போ வேதாங்காஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஸ்மிருதிஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். வேதாஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஸ்ருதிஸ். வேதங்களை ஒன்றாக சேர்த்தோன்னா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. வேதாஸ் ஆர் கலெக்டிவ்லினா அது ஸ்ருதி. வேதாங்காஸ், வேதா வேற வேதாங்கம் வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேதாங்காஸ் ஆர் கலெக்டிவ்லி நோன் அஸ் ஸ்மிருதிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வேதாங்கள் மொத்தமாக ஸ்மிருதிகள் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ அது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், வேதம் அப்படின்றது வந்துட்டு ஸ்ருதியில் வர்றது வந்துட்டு பேசிக்கான அந்த விஷயங்களை பற்றி சொல்கிறதா இருக்கும். பட் வேதாங்கங்கள் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்னு அர்த்தம். வேதாங்கம் அப்படின்னாலே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஸ்பெசிஃபிக்காக படிக்க போகிறது. ஸோ வேதாங்கம்னா சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், அதான் மீனிங். ஸோ அது மாதிரி மொத்தம் எத்தனை வேதாங்கங்கள் இருந்துச்சு, ஸோ ஹவு மெனி வேதாங்காஸ் ஆர் வேர், அதுவே வாஸ் தேர் அப்படின்னு கேட்பாங்க, ஆர் வேர் தேர் அப்படின்னு கேட்பாங்க. அதுவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 6 வேதாங்காஸ். ஸோ மொத்தம் 6 வேதாங்கங்கள் உள்ளன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த 6 வேதாங்கங்கள் என்னென்ன, அது எதை பற்றினது, இப்போ சப்ஜெக்ட் தானே சொல்கிறோம், இப்போ ஒவ்வொன்றும் எதை பற்றி இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதில் சீக்ஷா அப்படின்றது இருக்கணும்னா ஃபோனட்டிக்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன், ஒலிப்பு மற்றும் உச்சரிப்பை பற்றி சொல்கிறது தான் சீக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கல்பா அப்படின்றது வந்துட்டு சாக்ரிஃபிஷியல் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லலாம், தியாக சடங்குகளை பற்றி இருக்கிறது தான் கல்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வியாக்கர்ணா அப்படின்றது வந்துட்டு கிராமர், இலக்கணத்தை பற்றி சொல்கிறது தான் வியாக்கர்ணான்னு சொல்கிறாங்க. இதே நிருப்தா அப்படின்றது வந்துட்டு எட்டிமாலஜி, ஸோ சொற்பிறப்பியலை தான் நிருப்தா அப்படின்றத சொல்கிறாங்க. அதே சந்தா அப்படின்ற வேதாங்க மெட்ரிக்ஸ், அதாவது அளவீடுகளை பற்றினதும். ஜோதிஷா அப்படின்றது ஆஸ்ட்ரானமி, ஸோ அது வானிலை பற்றி இருக்கக்கூடியதான் ஜோதிஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோசியம் பார்க்குறோன்னு சொல்கிறாங்க, அந்த மீனிங் மாதிரி வரும். ஸோ இது கூட ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, இது எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு, எந்த வேதாங்கா எதை பற்றினது அதையும் தெரிஞ்சுக்கணும். இம்பார்ட்டன்டான கொஸ்டின் ஏரியாஸ் தான் இது எல்லாமே. ஓகே, அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுவும் நமக்கு தெரிஞ்சதான். ஆத்தர் ஆஃப் ராமாயணம், ராமாயணத்தை எழுதினது வால்மீகின்னு தெரியும். ஸோ வால்மீகி ராமாயணம், அதை நம்ம கம்பேர் வந்துட்டு
தமிழ் எழுதியிருக்கிறதுனால அதை கம்பராமாயணம்னு நம்ம சொல்லுவோம். அதே ஆத்தர் ஆஃப் மகாபாரதா, மகாபாரதத்தை எழுதியவர் வந்துட்டு வேதவியாஸ் அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. ஸோ தொகுத்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் சேர்ந்து எழுதுனதான் சொல்லப்படுது. பட் அது வேதவியாஸ்ன்றது மேபி இதை கேட்டாங்கன்னா ஆப்ஷனில் வேதவியாஸ் இருந்துச்சுன்னா மகாபாரத எழுதியவர் அவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இப்போ நமக்கு பேசிக் பாயிண்ட். அப்போ இந்த வேதிக் டெக்ஸ்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ வேத காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வேத நூல்கள் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்போ அதே வேத காலத்தில் இந்த ஏர்லி வேதிக்னா என்ன, லேட்டர் வேதிக்னா என்ன, முந்தைய வேத காலத்தில் என்னென்ன இருந்துச்சு, பிந்தைய வேத காலத்தில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டா கம்ப்ளீட் ஆயிரும். இது ஒரு சின்ன டாபிக் தான், பார்த்துலாமா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இப்போ ஏர்லி வேதிக் பீரியட், அந்த ஏர்லி வேதிக் பீரியடுக்கு இன்னொரு பேரே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரிக்வேதிக் பீரியட்னு சொல்கிறாங்க. முந்தைய வேத காலத்தை ரிக்வேத காலம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன் அப்படின்னா ரிக்வேதம் தானே ஃபஸ்ட்டு ஏர்லியஸ்ட் ஆஃப் 4 வேதாஸ், 4 வேதங்களே முதன்மையாக வந்தது உண்டு ரிக்வேதம் தான். ஸோ அதனால் ரிக்வேதிக் பீரியட் அப்படின்னு கூட நமக்கு சொல்கிறாங்க. இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தோம். 1500 BCலேருந்து 1000 BC வரைக்கும் 1500 முன்பொது ஆண்டுலேருந்து 1000 முன்பொது ஆண்டு வரைக்கும் இருந்தது தான் ஏர்லி வேதிக் பீரியட், முந்தைய வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இங்கே இருந்த அந்த மக்கள் ஆரியர்கள் தான், பீப்புள் தான். லேண்ட், சப்த சிந்து ஆல்ரெடி பார்த்த சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா. ஸோ இப்போ இவங்களுடைய அந்த டேர்ம்ஸில் குலா இப்பயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, குலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த குலா அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ஃபேமிலி, அதாவது ஒரு குடும்பத்தை குறிக்கிறதா இருக்குது. இதுதான் அன்னைக்கு தேதிப்படி ஏர்லி வேதிக் பீரியடில் முந்தைய வேத காலத்தில் லோவஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட்டாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ மிகச்சிறிய அரசியல் பிரிவு அப்படின்னா அது ஃபேமிலி. அதாவது இப்போ அரசியல் சார்ந்ததாக ஏதாவது ஒரு சின்ன முடிவு எடுக்கிறோம்னா ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி மீனிங். ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லோவஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட் வந்து குலா அப்படின்னு சொல்கிறாங்க, குலம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அது எல்லாமே குலங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்த இடம் தான் கிராமம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குரூப் ஆஃப் குலாஸ், குலங்கள் எல்லாம் கொஞ்சம் நிறைய குலங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் கிராமம்னு சொல்லுவோம். இப்பயும் நம்ம வில்லேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, சிற்றூர். அதாவது தமிழில் கிராமம்னு சொல்ல பழகிட்டோம், பட் கிராமம்ன்றது தமிழ் சொல்லே கிடையாது. சிற்றூர் அப்படின்றது தான் தமிழ் சொல் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கிராமம்ன்றதுமே சான்ஸ்கிரிட் தான், சமஸ்கிருதத்துலேருந்து வரக்கூடியது தான். இதை தெரிஞ்சுக்கணும். அதே இந்த கிராமங்களுடைய தளபதி மாதிரி தலைவர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் கிராமானின்னு சொல்கிறாங்க. ஹெட் ஆஃப் கிராமா கிராமானி. அண்ட் இதே இந்த கிராமங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. இப்போ கிராமன்றது வில்லேஜ்னா நிறைய வில்லேஜஸ் சேர்ந்தது தானே டிஸ்ட்ரிக்ட், மாவட்டம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி குரூப் ஆஃப் வில்லேஜஸ், குரூப் ஆஃப் கிராமாஸை தான் விஷு அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ விஷுன்றது குரூப் ஆஃப் கிராமாஸ், அது குரூப் ஆஃப் வில்லேஜஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், கிராமங்களின் குழு. அதுக்கு தலைவராக இருக்கக்கூடியவங்க தான் விஷயபதினு சொல்கிறாங்க. விஷுவின் அதிபதி விஷயபதி அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன டேர்ம்ஸு, பட் இருந்தாலும் இதெல்லாமே முக்கியம், கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க, இனிமேலும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அதே ஏர்லி வேதிக் பீரியடில் பாலிட்டி, அரசியல் எப்படி இருந்துச்சு, சொசைட்டி எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜனம், ஸோ ஜனா இப்பயும் சொல்கிறோம் இல்லையா, ஜனங்கள்னா அது வந்து மக்களை தான் குறிக்குது. தமிழில் மக்கள்னு சொல்லுவோம், ஹிந்தியில் சான்ஸ்கிரிட்டில் ஜனம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஜனா அப்படின்றது ட்ரைபல் குரூப், அந்த மொத்த ஊர் மக்கள், அது மொத்த நாட்டு மக்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பழங்குடியின மக்கள், அவங்கள தான் ஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் ஹையஸ்ட் பொலிட்டிக்கல் யூனிட், மொத்தமாக பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரிவுனா ஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை சார்ந்து, அந்த ஜனங்களை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ராஜ்யங்களை தான் ட்ரைபல் கிங்டம்ஸ். ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பழங்குடியின ராஜ்யங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னலாம் அப்போ இருந்திருக்குன்னா, பாரதாஸ் அப்படின்றவங்க ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்காங்க, பாரதர்கள். அதனால தான் நம்ம இந்தியாவை பாரத் அப்படின்னு கூட சொல்கிறதா இருக்குது. ஸோ பாரத் அப்படின்றது வந்துட்டு அந்த பாரதர்கள் வாழ்ந்த அந்த நிலமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது மாதிரி மட்சியா அப்படின்றவங்களாகட்டும், புரு அப்படின்றதாகட்டும், இதெல்லாம் அப்போ இருந்த பெரிய ட்ரைபல் கிங்டம்ஸ், பழங்குடியின ராஜ்யங்கள்னு சொல்லலாம். ஆனால் அதே அவங்க இந்த ட்ரைபல் கிங்டம்ஸை லீட் பண்ணக்கூடிய, தலைமை தாங்கக்கூடியதான் ராஜன். ஸோ ராஜான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம தமிழில் அரசர்னு சொல்லுவோம், ராஜா அப்படின்றது ஹிந்தியில் சான்ஸ்கிரிட்டில் வரக்கூடியது ஹெட் ஆஃப் ட்ரைபல் கிங்டம். ஸோ இந்த பழங்குடியின ராஜ்யத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜன் அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அதே மொனார்கிக்கல் அண்ட் ஹெரிடிட்டரியாகவும் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்போ முடியாட்சி தான் நடந்திருக்குது. யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் முடியாட்சி தான். ஒரு ராஜா இருக்காரு, அரசர் இருக்காருன்னா அதுக்கு அடுத்து அவங்களுடைய பசங்க, அவங்க ஃபேமிலி இருக்கவங்க வர மாதிரி இருந்துக்குது. இதை தாண்டி சில போஸ்டிங்ஸ், புரோஹிதா இப்பயும் புரோஹிதர்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ மத குரு தான் புரோஹிதர்னு சொல்கிறாங்க. சேனானி அப்படின்றது கமாண்டர் இன் சீஃப், சேனாபதினு சொல்கிற மாதிரி சேனானின்னு சொல்லிக்கிறாங்க, படை தளபதி. ஸ்பார்சா அப்படின்றது ஸ்பை, இப்போ உளவாளி, உளவுத்துவம், இந்த உளவு பார்க்கக்கூடிய அந்த விஷயம் கூட இருந்திருக்குதான். அப்போதைக்கு ஸ்பை சிஸ்டமும் இருந்திருக்குது. அண்ட் இன்னொரு 2 இது கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, சபா அண்ட் சமிதின்னு சொல்லுவாங்க. சபா அப்படின்னா அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ், சபை அப்படின்றது பெரியவர்களின் சபை அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்போது கொஞ்சம் முதியவர்கள், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஒன்றா கூடி ஏதாவது முடிவு எடுக்கிறாங்கன்னா அது சபா அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஆனால் அசம்பிளி ஆஃப் என்டையர் பீப்புள்,
மொத்த மக்களுமே ஒன்னா கூடி ஏதோ ஒரு முடிவு எடுக்க போறாங்கன்னா அது சமித்தின்னு சொல்றாங்க. ஸோ முழு மக்கள் சபையை வந்துட்டு சமித்தினும், அதே வந்துட்டு அசம்பிளி ஆஃப் எல்டர்ஸ் பெரியவர்களின் சபையை வந்துட்டு அதை சபா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். ஸோ வாட் இஸ் வாட்ன்றதை நம்ம கேட்பாங்க, அதனால தெரிஞ்சுக்கிட்டோம். அதே ஏர்லி வேதிக் பீரியட்ல சொசைட்டி எப்படி இருந்துச்சு, முந்தைய வேத காலத்தில் சமூகம் எப்படி இருந்துச்சுன்னா சொசைட்டி வந்து பேட்ரியார்க்கிகள் தான், இப்போ மாதிரி ஆணாதிக்க சமூகமாக தான் அப்போ இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கிரகத்தை எடுத்துக்கிட்டோம், கிரகம் அப்படின்றதுமே நமக்கு ஃபேமிலியை தான். அப்போ இந்த யூனிட் சொசைட்டி யூனிட்ல ஃபேமிலி வீடு தான், கிரகம்னா வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்கள தான் கிரகபதிகள், அது கிரகத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு சொல்றாங்க. ஃபேமிலி தான் குடிக்குது. பேசிக் யூனிட் ஆஃப் சொசைட்டி, இந்த சமூகத்தினுடைய அடிப்படையான இந்த அழகு அப்படின்னா கிரகம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க, குடும்பம். ஆனால் அதோடைய ஹெட்டாக இருக்கிறவங்கள தான் கிரகப்பதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹெட் ஆஃப் கிரகம், கிரகத்தின் தலைவர் வந்து கிரகப்பதி அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் தான். அதே மாதிரி பாலிகேமி அப்படின்றது, பலதார மனம்ன்றது கொஞ்சம் இருந்துச்சு, அது ராயல் ஃபேமிலிஸ்ல அதிகமாக இருந்துச்சு. அண்ட் இதே ஏர்லி சொசைட்டியில், அதாவது ஏர்லி வேதிக் பீரியட்ல சொசைட்டி சமூகத்தில் பெண்களுக்கான அந்த உரிமை அப்படின்றதோ அந்த உமன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து மென்னுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆண்களுக்கு சரிசமமாக தான் பெண்கள் வந்துட்டு அந்த காலத்தில் பார்க்கப்பட்டிருக்காங்க ஏர்லி வேதிக் பீரியடில். பட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரேட் ஆகிருக்கும். ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அது மோசமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸாக இருக்கும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டுமே ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா உமன் போயட்ஸ் கூட நிறைய பேரை பார்க்க முடியுது, பெண் கவிஞர்கள், அப்பாலா, விஸ்வாவரா, கோஷா அப்படின்ற இந்த மாதிரி பெண் கவிஞர்கள். அண்ட் சைல்ட் மேரேஜ், குழந்தை திருமணம்கான அடையாளம் பெருசாக இல்லை. சத்தி அப்படின்ற இந்த உடன்கட்டை ஏறுதல். ஸோ அப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃபையும் அந்த ஹஸ்பண்ட் எரிப்பாங்க இல்லையா, இறந்து போன ஹஸ்பண்டை கணவரை எரிக்கிறாங்களா, அதே தீயில ஒய்ஃபை தள்ளி விட்டு கொல்றது, கொலை தான் அது ஆக்சுவலாக சத்தி அப்படின்றது. ஸோ அந்த கொலை பண்ணுவாங்க, ஒய்ஃபையும் வந்துட்டு கொன்றுவாங்க. அந்த ஒரு ப்ராக்டிஸ், அது ரொம்ப கொடூரமான ஒரு ப்ராக்டிஸ் தான். அதுக்கு இருந்ததுக்கான அடையாளம்லாம் ஏர்லி வேதிக் பீரியட்ல இல்லையா. ஸோ முந்தைய வேத காலத்தில் அந்த மாதிரி இருந்ததெல்லாம் பார்க்கவே முடியல. ஆனால் லேட்டர் வேதிக் பீரியட் அப்படியே வரும். அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. எப்போ சட்டம் கொண்டு வந்து, அது ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை சட்டமாக கொண்டு வந்து அது கிரைம், அது வந்துட்டு ஒரு பெரிய குற்றம்னு வந்துட்டு அழைச்சிருந்திருப்பாங்க. வில்லியம் பெண்டிக் டைம்ல 1829 கிட்ட வரைக்கும் 1829 கிட்ட வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் பார்ப்போம், அதெல்லாம் லேட்டராக பார்க்க வேண்டியது. பட் இதே ஏர்லி வேதிக் பீரியட்ல எக்கனாமி எப்படி இருந்துச்சு, ஸோ பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா மெயின் ஆக்குபேஷன், முக்கியமான இவங்களுடைய தொழில், இந்த மக்களுடைய தொழில் வந்துட்டு கேட்டில் ரியரிங் தான். ஸோ கால்நடைகளோட வளர்ப்பு தான், முக்கியமாக மாடு தான். ஸோ மாடுகளை வளர்க்குறது தான் முக்கியமான தொழிலாக வச்சுருந்தாங்க. மாடை வச்சு தான் அவங்களுடைய செல்வத்தையே கணக்கிடுறாங்களாம், வெல்த்தே. ஒருத்தவங்கள்ட்ட நிறையா மாடு இருந்துச்சுன்னா அவங்க தான் பெரிய பணக்காரர் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய எக்கானமி இருந்திருக்குது, அது சொசைட்டியுமே இருந்திருக்குது. ஆனால் அயன் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இரும்பு பயன்படுத்திருக்காங்க. அதனால தான் இவங்க டைம் பீரியடை அயன் ஏஜ்னு நம்ம சொல்கிறோம், இரும்பு காலம்னு நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி கார்பென்ட்ரி ஆகட்டும், ஸ்பின்னிங், மெட்டலர்ஜின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த டைம் பீரியடில் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ட்ரேட், வணிகம் மட்டும் மோஸ்ட்லி பாட்டர் சிஸ்டம் தான், பண்ட மாற்று முறையில் தான் இருந்திருக்குது. அண்ட் இவங்க பயன்படுத்தும் போது இருந்த இந்த கோல்டு காயின்ஸ், இந்த தங்க நாணயங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது நிஷ்கா அப்படின்ற பேரில் சொல்லிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நிஷ்கானா என்னன்னா கோல்டு காயின்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அது ஏர்லி வேதிக் பீரியடில் ரிலீஜியன் எடுத்துக்கிட்டோம், முந்தைய வேத காலத்தில் மதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நேச்சுரல் ஃபோர்ஸஸ் தான். இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய இயற்கையை தான் வழிபட்டிருக்க மாதிரி இருக்குது. இயற்கையில் இந்த ஐம்பூதங்கள்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அக்னி, ஃபயராக இருக்கட்டும், வருணான்னு சொல்லியிருக்காங்க, ரெயின், மழையை வழங்கியிருக்கிறாங்க. அதே வந்துட்டு பிருத்வி அப்படின்றது எர்த்து, உலகத்தையோ, அதை நிலம் சொல்லலாம். வாயுன்றது வெண்டு, காற்று. இந்திரான்றது தண்டராட்டம், மழை தரக்கூடியது காட்டும். இந்த மாதிரி நேச்சர் இருக்கக்கூடிய நேச்சுரல் ஃபோர்ஸஸ், இயற்கை வழிபாடு தான் மோஸ்ட்லி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அந்த உருவ வழிபாடு, சிலை வழிபாடு கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஃபீமேல் காட்ஸ், பெண் கடவுள் கூட இருந்திருக்காங்க, அதித்தி, உஷா அப்படின்ற பேர். அதே மாதிரி டெம்பிள் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸோ, அதாவது வழிபாடு தலம்ன்ற மாதிரியோ இல்லை ஐடல் வர்ஷிப்போ பெருசாக இல்லை, சிலை வழிபாடு, உருவ வழிபாடு இல்லை. பட் ரிச்சுவல்ஸ் வந்துட்டு எலாபரேட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சடங்குகள் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே விரிவான சடங்குகள் வந்துட்டு பின்பற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பேசிக்கான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது தான் இப்போ லேட்டர் வேதிக் பீரியட். இப்போ ஏர்லி வேதிக் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம். முந்தைய வேத காலத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ லேட்டர் வேதிக் பீரியட், அதை தான் நமக்கு பிந்தைய வேத காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 1000 BCலேருந்து 600 BC வரைக்கும், 1000 முன்பொது ஆண்டுலேருந்து 600 முன்பொது ஆண்டு வரைக்கும் இருந்த அந்த காலகட்டத்தை தான் லேட்டர் வேதிக் பீரியட், பிந்தைய வேத காலம்னு சொல்கிறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய, இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலம், அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கேங்கடிக் பிளேன்ஸ், கிழக்கு கங்கை சமவெளிகள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அது என்ன குறிக்குது அப்படின்னா, இப்போது ஃபர்ஸ்ட் இந்த ஏர்லி வேதிக் பீரியட்ல இருந்தவங்க இங்கே இருந்தாங்க. ஸோ அந்த நார்த் வெஸ்ட் வடமேற்கு. ஆனால் நாளாக இங்கே தான் நமக்கு அந்த ரிவர் ட்ரையும் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி நிறைய இன்வேஷன், இப்போ ஆரியர்களுமே இந்த சைட்லாம் இருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்படி வந்து அவங்க செட்டில் ஆனது தான் இந்த வேதிக் பீரியடு. ஆனால்
அதே மாதிரி இன்வேஷன்ஸ் நிறைய படையெடுப்புகள் இங்கிருந்து வர்ற மாதிரி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்கள் ஈஸ்ட் நோக்கி கிழக்கு நோக்கி போய் செட்டில் ஆகுறாங்க. ஏன்னா இங்கே கங்கா ஓடுது, கங்காவும் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ் துணையாறுகளும் நிறைய எக்கச்சக்கமாக ஓடுது அப்படின்றதுனால ரொம்ப செழிப்பான இடமா இருக்குது. இப்போ ஈஸ்டர்ன் கேங்கட்டிக் பிளேன்ஸ் கிழக்கு கங்கை சமவெளிகளில் வந்து செட்டில் ஆகுறாங்க. அதுதான் இவங்களோட இடம். அதாவது லேட்டர் வேதிக் பீரியட் பிந்தைய வேத காலத்தின் மக்களுடைய முக்கிய நிலம்னா கிழக்கு கங்கை சமவெளிகள்னு சொல்லலாம், ஈஸ்டர்ன் கேங்கடிக் பிளேன்ஸ்னு சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அவங்க இப்போ வந்ததுக்கான அந்த அடையாளங்களை பற்றி இந்த பிராமணங்களில் சத்தப்பத்த பிராமணன் ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதில் கூட நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ஆரியர்கள் வந்து கேங்கடிக் பிளேன்ஸில் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சாங்கன்னு அதில் கூட சொல்லியிருக்கிறதா இருக்குது. இதெல்லாம் பேசிக்கான பாயிண்டாக இருக்குது. ஆனால் அதே இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த இந்திய நிலத்தையுமே மூணாக பிரிச்சுக்கிறாங்க. ஆரியவதா அப்படின்றது நார்தன் இந்தியா, வடக்கு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். மத்திய தேசியா, மத்தியம் அப்படின்னா நடுவில் அர்த்தம் இல்லையா. ஸோ அப்போ சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. தட்சிணபதா நம்ம தமிழ்நாடு ஆகட்டும், சவுத் இந்தியா தென்னிந்தியாவை தட்சிணபதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தட்சிணாலே சவுத்துன்னு அர்த்தம் ஹிந்தி சான்ஸ்கிரிட்ல, அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. இது பேசிக் ஐடியாவாக இருக்குது. இதே லேட்டர் வேதிக் பீரியட்ல கிங்டம்ஸ் பிந்தைய வேத காலத்தில் ராஜ்யங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் கிங்டமோடைய நேம், அதில் சில ஃபேமஸ் கிங்ஸ் இருப்பாங்க. ராஜ்யத்தின் பேர் பிரபலமான ராஜாக்கள். இப்போ குரு வம்சம்னு சொல்லுவாங்க, அதாவது குரு கிங்டம், குரு ராஜ்யம். அதில் பரீட்சித், ஜனன்மேஜயா இந்த மாதிரியான ஃபேமஸ் கிங்ஸும், பாஞ்சால அப்படின்றவரும், காசிராஜ் அஜாதசத்ரு இவர் ரொம்ப முக்கியம் பார்ப்போம், புத்திசத்தில் கூட வருவார். அதே விதேகா அப்படின்றவர் வந்துட்டு விதேகான்ற கிங்டம் வந்துட்டு அஜானக்கா அப்படின்றவரால ஆளப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி அதர் கிங்டம்ஸ் மற்ற ராஜ்யங்கள்னு பார்த்தீங்கன்னா கோசாலா, மகதா, அங்கா, வங்கா இந்த மாதிரி, வங்கான்றது வங்காளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பெங்கால் ரீஜன், பங்களாதேஷ் அப்படின்ற இருக்கக்கூடியதான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான், அதெல்லாம் இருந்தாங்க. பட் அதே லேட்டர் வேதிக் பீரியட்ல இப்போ பாலிட்டி பிந்தைய அரசியல் பார்த்தோம் அப்படின்னா, இது முன்னாடி ஜனம்னு இருந்தாங்க இல்லையாப்பா, அது ஜனங்கள், அதாவது மக்கள் எல்லாம் ஒன்னா கூடி ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, ஒரு கொஞ்சம் பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறாங்கன்னா அதை தான் ஜனப்பதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஜனப்பதம், இந்த ஜனப்பதாஸ் தான் லேட்டரா மகாஜனப்பதமா வரும். ஆக்சுவலா இது டாபிக்கு அடுத்த டாபிக்கே மகாஜனப்பதங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ ஜனப்பதங்கள் தான் மகாஜனப்பதங்களை மாறும். பட் ஜனப்பதங்களை தான் ராஷ்டிரங்கள்னு சொல்லுவாங்க. லார்ஜர் கிங்டம்ஸ், பெரிய ராஜ்யங்களை தான் அப்படி நமக்கு சொல்றாங்க. ஆனால் அதே இந்த பாலிட்டியில டேர்ம்ஸ்ல இந்த லேட்டர் வேதிக் பீரியட்ல 3 ரிச்சுவல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதில் ஒன்று ராஜசூயம், இன்னொன்று அஸ்வமேதம், மூணாவது வாஜ்பேயா. இது 3மே ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. அது இந்த அஸ்வமேதத்தை கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் ஒவ்வொன்று எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜசூயம்னா கான்சக்ரேஷன் செரிமனி, அது முடிசூட்டும் விழா. ஒரு அரசர் வந்துட்டு அரசர் ஆகிட்டா, ஒரு இளவரசர் வந்துட்டு அரசர் ஆகிட்டாரோ, ஒரு ராஜா புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னா முடிசூட்டும் விழா வைப்பாங்க இல்லையா, அதுதான் நமக்கு ராஜசூயம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே அஸ்வமேத சாக்ரிஃபைஸ், அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், குதிரை யாகம், அது குதிரை பலி அப்படின்னு சொல்லலாம், குதிரையை பலி கொடுக்குறது. ஸோ அது ஒரு சின்ன ரிச்சுவலாக ஃபாலோ பண்ணி இருந்திருப்பாங்க. அஸ்வமேத யாகம், ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ்னு சொல்லலாம். அதே வாஜ்பேயா அப்படின்றது சேரியாட் ரேஸ், அதாவது குதிரை வச்சிருக்கக்கூடிய குதிரை தேர் பந்தயம்னு சொல்லலாம். சேரியட், ஹார்ஸ் சேரியட் ரேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சின்ன இந்த ரிச்சுவல்ஸ் மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லலாம். இது 3 எதை பற்றினதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல இருந்த இந்த ராஜாக்கள் எல்லாம் என்னென்ன டைட்டில்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, ராஜ விஸ்வஜனன், ஏக்ராத்து, சாம்ராத்து, அகில புவனபதி, இந்த மாதிரியான இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் டைட்டில்ஸாக வச்சுருந்தாங்கன்றது ஒரு சின்ன பாயிண்டாக இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். இது லேட்டர் வேதிக் பீரியடில் எக்கனாமி எப்படி இருந்துச்சு, பொருளாதாரம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபாரின் ட்ரேட் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக, அதாவது வெளிநாடுகளோட இந்த ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, வணிகம்ன்றது ரொம்ப விரிவடையுது அப்படின்னு நமக்கு சொல்லலாம். அண்ட் தனி கிளாஸே, ஸோ வணியா அப்படின்ற ஒரு மெர்ச்சன்ட் கிளாஸ், வணிகர் வகுப்பே ஒன்று தனியாக உருவாகுதுன்னு சொல்லலாம். அண்ட் ஜனங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ ஜனங்கள் மாதிரி இங்கே கனா அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த கனா அப்படின்றது வந்துட்டு ட்ரேட் கில்ஸா, வர்த்தக சங்கங்களை தான் கனாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதே சாத்தமனா அண்ட் கிருஷ்ணானா அப்படின்னா இந்த 2 டேர்ம்ஸும் காயின்ஸை குறிக்கக்கூடியது தான். ஏர்லி வேதிக் பீரியட் முந்தைய வேத காலத்தில் நிஷ்கான் சொன்னாங்க, கோல்டு காயினை, தங்க நாணயத்தை நிஷ்கான் சொன்னாங்க. இங்கே லேட்டர் வேதிக் பீரியடில் கோல்டு காயினை சத்தமனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு தங்க நாணயங்கள் பேர் மட்டும் சின்னதாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. லேட்டர் வேதிக் பீரியடில் சில்வர் காயின்ஸ் கூட நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, வெள்ளி நாணயங்களுக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணாலா அப்படின்றது வந்து வெள்ளி நாணயங்களா குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில்வர் காயின்ஸ் அப்படின்றது கிருஷ்ணாலா அப்படின்றத குறிக்குதுன்னு சொல்லலாம். பட் அதே லேட்டர் வேதிக் பீரியடில் ரிலீஜன் எப்படி இருந்திருக்குது, ஸோ பிந்தைய வேத காலத்தில் மதம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஏர்லி வேதிக் பீரியடில் வந்து நேச்சுரல் ஃபோர்ஸஸாக தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உழவு வழிபாடு, சிலை வழிபாடு வர்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா 3 பேரை வந்துட்டு அவங்க நம்புறாங்க. ஸோ கடவுள்களாக 3 விஷயத்தை வந்து நம்புறாங்க.
அதில் ஒன்று கிரியேட்டர், இந்த உலகத்தில் ஏன் இந்த மொத்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே இந்த உருவாக்குனது இந்த கடவுள் தான், அதை தான் பிரஜாபதினு சொல்கிறாங்க. ஒன்று பிரம்மன்னு சொல்கிற மாதிரி இருக்குது பிரஜாபதி அப்படின்றது. ஸோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, படைப்பாளர். இன்னொன்று அதை உருவாக்குனது எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவர் இருப்பார், இன்னொரு கடவுள் இருக்கும், அதான் விஷ்ணு. இப்போ பாதுகாவலராக இருக்கக்கூடிய கடவுளாக விஷ்ணுன்னு சொல்கிறாங்க. பட் அதே தப்பு பண்ணுறவங்கள அழிக்கக்கூடிய கடவுள் டெஸ்ட்ராயர். ஸோ ஒரு அழிவுக்கான கடவுளா டெஸ்ட்ராயராக ருத்ரா, அதாவது சிவனை குறிக்கிற மாதிரி இருக்கும் ருத்ரா அப்படின்றது. அந்த மாதிரி 3 கடவுள்களை வந்துட்டு பெருசாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களை வச்சு தான் மறுபடியும் இந்த சிலை வழிபாடு இது எல்லாமே அப்படியே வர ஆரம்பிக்குது. பட் இந்த லேட்டர் வேதிக் பீரியட், பிந்தைய வேத காலத்தில் ப்ரேயர்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சோம். ஸோ இந்த பிரார்த்தனைகள், வழிபாடு பண்ணுறது, கடவுளை நினைக்கிறதுன்றது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுட்டு நிறைய சாக்ரிஃபைஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீஸ்ட்ஹுட் வந்து கிரெடிட்டியாக வந்து சாக்ரிஃபைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பலிகளும் அந்த சடங்குகளும் வந்து எக்கச்சக்கமாக அதிகமாகிடுச்சு. இது பண்ணாதான் இது நடக்கும், அதாவது இப்படி பண்ணாதான் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும், இது பண்ணாதான் நிறைய பலி கொடுத்தாதான் நமக்கு வந்துட்டு நல்லதே நடக்கும், அந்த மாதிரியான கொஞ்சம் அது நிறைய மூட நம்பிக்கையை சார்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஏர்லி வேதிக் பீரியட்ல கடவுளை வந்துட்டு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்தோழியாக ரொம்ப நம்பினாங்க. ஸோ இந்த மாதிரி வழிபடுறது. ஆனால் இப்போ ரிச்சுவல் பண்ணாதான், இந்த மாதிரி இப்போ 10 மாடை வந்துட்டு வெட்டினாதான், இந்த மாதிரி பலி கொடுத்தாதான் போகும், இல்லைன்னா இந்த மாதிரி வேற ஏதாவது ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், குதிரை பலியாக இருக்கட்டும், ஸோ பலி கொடுத்தாதான் நமக்கு வந்துட்டு நடக்கும், இல்லை இந்த பூஜை பண்ணாதான் நம்ம பண்ணுவோம், இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப ரிச்சுவலாகவும் கொஞ்சம் மூட நம்பிக்கையை சார்ந்து போக ஆரம்பிச்சது இந்த லேட்டர் வேதிக் பீரியட், பிந்தைய வேத காலம்னு சொல்லப்படுது. ஸோ அதை வந்து ப்ரீஸ்ட்ஹுட் அப்படின்றது இந்த மதகுருக்கள் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய அந்த பொசிஷனுமே ஏர்லி வேதிக் பீரியடை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் அந்த ப்ரீஸ்ட்ஹுட் கடவுளை நம்பி அவங்க வழிபாடு செஞ்சு தரக்கூடியவங்களை அவங்க வந்து ப்ரீஸ்டாக வந்துட்டு ஏற்றுக்கிறாங்க, மதகுருவலாக இருந்திருக்காங்க. பட் ஆனால் லேட்டர் வேதிக் பீரியடில் ஒரு சில குரூப் மட்டும், ஒரு சில அமைப்புகள் மட்டும் ப்ரீஸ்ட்ஹுட்டை எடுத்துக்கிட்ட மாதிரி ஹெரிடிட்டரியாக மாறிடுது. புரோகிதம் பண்ணுறதுன்றது அது பரம்பரையாக மாறிடுது, அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய பையன் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மாறிடுதா சொல்கிறாங்க. ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில், பிந்தைய வேத காலத்தில் மதமும் சரி சொசைட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிட்டோரேட் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் மோசமாக மாறிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வர்ணா சிஸ்டம், வர்ண அமைப்பு அப்படின்றதுமே ரொம்ப ரிஜிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லேட்டர் வேதிக் பீரியடில். ஸோ அப்போது இதுக்கு முன்னாடி இருந்ததில் மேபி நமக்கு ஒரு வேலை பார்க்குறவங்க இன்னொரு வேலையில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அதை கூட ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அந்த திறமை இருந்துச்சுன்னா. ஆனால் இது ஷிஃப்ட் பண்ண முடியல, அது வந்து ரிஜிட் ஆயிடுது. ரிஜிட்னா அதை நிலையா விரைப்புத்தன்மையோடு இருக்குது அப்படின்னா மாற்ற முடியாததாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வர்ணமைப்பு ஒரு தொழில் பார்க்குறவங்க இன்னொரு தொழில் பார்க்க முடியாது, அவங்க வம்சத்தில் இருக்க யாருமே அந்த இன்னொரு தொழில் அந்த தொழிலை மட்டும்தான் அந்த வம்சம் பார்க்கணுன்ற மாதிரி மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த புருஷ சுக்தா தியரி அப்படின்ற இந்த கோட்பாடை பெருசாக நம்பினதாக சொல்லப்படுது. இந்த காஸ்மிக் மேன், அதாவது கடவுள் வந்துட்டு நம்ம மனிதர்களை எப்படி உருவாக்குனாங்க, அந்த வர்ண அமைப்புலேயே பிரித்து உருவாக்கினதான் நம்பப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ காஸ்மிக் மேனுன்னு ஒரு சுப்ரீம் பீயிங்காக இருக்கக்கூடிய ஒரு மனித உடலை கடவுள் வந்துட்டு பலி கொடுக்குறாரு. ஸோ இதுவுமே இது ஆரம்பிக்கிறது பலியிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, சாக்ரிஃபைஸ் வந்து பலி கொடுக்குறாரு. அதில் தலையிலேருந்து ஒரு சில பேர் உருவானாங்க, தோள்பட்டையிலேருந்து ஒரு சில பேர் உருவானாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தியரியை சொல்கிறது, ஒரு கோட்பாடை தான் புருஷ சுக்தா தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த புருஷா அப்படின்றது தான் நமக்கு அந்த சுப்ரீம் பீயிங்னு சொல்கிறாங்க. ஸோ அது பிலீவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொசைட்டி வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுது. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் வந்துட்டு ரொம்ப மிசரபிளாக இருந்துச்சு, பெண்களின் நிலை வந்துட்டு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸோ இல்லை அந்த ஈக்குவாலிட்டி அப்படின்றது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஏர்லி வேதிக் பீரியடில் ஸ்பிரிச்சுவல் ஈக்குவாலிட்டியும் சரி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியும் கொஞ்சம் இருந்துச்சு, அதாவது ஆன்மீகத்துலையுமே அவங்களுக்கு வந்து இடம் கொடுத்தாங்க. பட் அது எல்லாமே ரொம்ப டீட்டெயில் ஆகிடுச்சு, எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்காத மாதிரி இருக்குது. சைல்டு மேரேஜ் அண்ட் சத்தி இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை திருமணமாக இருக்கட்டும், அண்ட் சத்தின்னு சொல்லக்கூடிய இந்த உடன்கட்டை ஏறுதலாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ண நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெண்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிராமணங்கள் ஐத்திரேய பிராமணன் இருக்கு இல்லையா, அந்த ஐத்திரேய பிராமணத்தில் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டரை வந்துட்டு மிசரின்னு வந்துட்டு மென்ஷன் ஆகிருக்கலாம். ஸோ இப்போ பொண்ணு பிறந்துட்டா அவங்க வந்துட்டு ஒரு துன்பமாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு, அந்த மாதிரிக்குள்ள மென்ஷன் ஆகிருக்கலாம் நமக்கு சொல்கிறாங்க. இது ஐத்திரேய பிராமணால் இருக்கக்கூடியதான். ஸோ இதெல்லாமே லேட்டர் வேதிக் பீரியட், பிந்தைய வேத காலத்தில் சமூகம் சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஸோ இதோட நமக்கு இந்த வேதிக் பீரியட் அப்படின்றது நமக்கு கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ ஓவராலாக இந்த வேத காலத்தில் ஏர்லி வேதிக் பீரியடில் என்னென்ன இருந்துச்சு, லேட்டர் வேதிக் பீரியடில் என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட்டு வேதிக் டெக்ஸ்ட்னா என்ன, வேத நூல்களில் என்னென்ன டைப்ஸ் இருந்துச்சுன்னு இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் ஏரியா தான். ஸோ ஒரே வீடியோ, அதான் ஒன் ஷாட் வீடியோவில் எல்லாத்தையுமே சூப்பராக பார்த்துருப்போம் நம்புகிறேன். முடிஞ்சளவு என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கொண்டு வந்திருக்கேன், சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ரெண்டுத்துக்குமே சேர்த்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு புது சீரீஸ் தான். இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ் ஒன் ஷார்ட் வீடியோஸ் வரதான் போகுது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும், அண்ட் கிளாஸ் ஓகேவா இருந்துச்சா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனாலும் கீழே கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
நம்ம இன்ஸ்டியூட்டில் எந்த பேச்சஸை ஜாயின் பண்ணதுனாலும் நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும்பா. ஸ்பெசிஃபிக்காக இந்த தமிழ்நாடு மெகா பேக்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்றது ஒரு கோர்ஸ் மட்டும் இல்லை. இந்த பேக்கை ஜாயின் பண்ணுறவங்க, இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லா கோர்ஸையுமே பார்க்கக்கூடிய ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ அது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், பேங்கிங்னு நம்ம தமிழ் டீம் நடத்துகிற எல்லாரோடைய வீடியோஸ், எல்லா எக்ஸாம் எஸ்எஸ்சியில் இப்போ சிஜிஎல் பார்க்கலாம், சிஜிஎல் வீடியோவோ, சிஹெச்எஸ்எல் வீடியோவோ, ரயில்வேஸில் என்டிபிசி வீடியோ, டிஎன்பிசியில் குரூப் 2 வீடியோன்னு எல்லா வீடியோஸையுமே பார்க்க முடியும். அண்ட் எல்லா டெஸ்ட் சீரிஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த பேக் தான் இந்த தமிழ்நாடு மெகா பேக். ஸோ இந்த ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட். ஆனால் சம் ஸ்பெஷல் டேஸ் இருக்கும்பா. ஸோ நார்மலாக எல்லா நாளுமே ஜாயின் பண்ணிக்கிறாதீங்க. ஸ்பெஷல் டேஸ் யூஸ்வலாக மந்த் எண்டு இல்லைன்னா அந்த ஸ்பெஷல் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் இருக்குங்க இல்லையா, ஏதாவது விழாக்கள் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ், டபுள் வேலிடிட்டி, ப்ரைஸே கம்மியாக இருக்கும். இந்த தமிழ்நாடு மெகா பேக்கே நமக்கு ஒரு 1000 ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக கம்மி பண்ணுவாங்க. டபுள் வேலிடிட்டி இருக்கும், 2 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 வருஷம் டபுள் வேலிடிட்டியோட நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் அந்த கோர்ஸ் வந்து இதில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி kishore.mohankumar@tera24/7.com. எதுவாக இதுலையும் கேட்டுக்கலாம். சஜஷன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். அண்ட் Y890 இந்த கோடை யூஸ் பண்ணி இந்த மெகா பேக்காக இருக்கட்டும், இல்லை அதர் எந்த கோர்சஸாக இருக்கட்டும் ஜாயின் பண்ணும்போது 22% வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெஷல் டேஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியாச்சு. அண்ட் இப்போ பார்த்த இந்த வீடியோவுடைய பிடிஎஃபாக இருக்கட்டும், அதர் சம் எக்ஸ்ட்ரா பிடிஎஃபாக இருக்கட்டும், கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் அப்படின்ற இந்த டெலிகிராம் சேனல்லையும் நம்ம ADA 24/7 தமிழ் டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் இது எல்லாமே இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிஎஃப் வந்துட்டு அதில் அப்லோட் பண்ணலாம். இல்லை டெலிகிராமில் இந்த பிடிஎஃப் ஸ்பெசிஃபிக்காக வேணும்னாலுமே இந்த சேனல் வழியாக என்னுடைய பர்சனல் டெலிகிராம் ஐடியும் இருக்கும், அதையும் நீங்கள் வந்துட்டு கேட்டுக்கலாம். இல்லை மெயில் அனுப்புனீங்கன்னா கூட நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயோ இதில் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒன் ஷாட் வீடியோஸ், அதர் நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.